உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தற்போது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பெயர்தான் சபேஷன். பாடகர் சபேஷன் அவர்கள் ஈழத்தினுடைய ஒரு சிறந்த பாடகராக தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணம். தென்னிந்தியாவினுடைய ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமப சீசன் 5 ஒரு போட்டியாளராக களம் நுழைந்தவர். அடுத்தடுத்த சுற்றுக்களில் தன்னுடைய பாடும் திறமையால் நடுவர்களையும் ரசிகர்களையும் கவர்ந்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு சில விமர்சனங்கள் அவருடைய ஆரம்ப முதல் மேடையிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஓவராக நடிக்கிறார், அதிகமாக பில்டப் பண்றார், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தது. அவை அனைத்தையும் அவருடைய திறமையால் மாற்றிக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே இப்போது ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அவருடைய சொந்த ஊர் அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோவில் பிரதேசம். மிக முக்கியமான பகுதியிலே அவருக்காக வாழ்த்து சொல்லக்கூடிய விதமாக ஒரு பதாகை அமைக்கப்பட்டிருந்தது. அவர் எப்போது சரிகமப போட்டியில் நுழைந்து முதலில் கலக்க ஆரம்பித்தாரோ அப்போது இந்த பதாகை அந்த வீதியோரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பதாகை அகற்றப்பட்டதாகவும் அது பிரதேச சபையினால் அகற்றப்பட்டதாகவும் அதன் பின்புலத்தில் அரசியல் இருப்பதாகவும் ஒரு சில பதிவுகளை முகநூல் பக்கங்களில் காண கிடைத்தது. அப்படி என்ன அரசியல் இருக்கிறது அதற்குள், அதனை அகற்ற வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கிற போது பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய வீதி ஓரங்களில் இடையூறாக இருக்கக்கூடிய பதாகைகள், ஏனைய ஓரங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகள் என்று சொல்லி அனைத்தையும் அகற்றி வருகிற போது அந்த பிரதேச சபையினுடைய சிற்றூழியர்களால் இந்த பதாகையும் அகற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிலே அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் எதுவும் கிடையாது என்கின்ற ஒரு கருத்து வந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஏன் அந்த சிற்றூழியர்களுக்கு இது ஒரு முக்கியமான விடயமாக தெரியவில்லையா, அதனை கேட்டு அகற்றி இருக்கலாமே, அல்லது பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களோடு தொடர்பு கொண்டு இதையும் அகற்றவா என்று கேட்ட பிறகு அதனை தூக்கி இருக்கலாம், ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் கதைகள் சொல்லப்பட்டாலும் இது தவறுதலாக நடந்த ஒரு விஷயம்தான், வேண்டுமென்றே செய்யப்பட்ட விடயம் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரதேச சபை சார்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பதாகை மீண்டும் அந்த இடத்தில் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அகற்றுகின்ற போது அந்த பதாகையினுடைய ஒரு பகுதி கிழிந்திருக்கிறது. எனவே அந்த கிழிந்த பதாகையை வைக்கக்கூடாது, புதிதாக பதாகை செய்து அந்த இடத்தில் அல்லது வேறு இடத்தில் அதனை நாங்கள் வைப்போம், இவர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒருவர் என்று சொல்லி ஒரு சில கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் அதனுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கூட அண்மையில் அவருக்கான வாழ்த்து செய்திகளை பதிவிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர், எங்களுடைய ஊருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர், அவருடைய திறமையால் அவர் வென்று வர வேண்டும், கண்டிப்பாக அவருக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்லி வாழ்த்துவோர் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல அவர் எந்த இடத்திலும் நடிக்கவில்லை, எந்த இடத்திலும் அதிகமாக பில்டப் பண்ணவில்லை. எனவே சபேஷனுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இங்கு உங்களுக்காக நிறைய பேர் காத்திருக்கிறார்கள், உங்களை வாழ்த்துவதற்காக, உங்களுடைய வெற்றியை கண்டு ரசிப்பதற்காக நிறைய உறவுகள் காத்திருக்கிறார்கள். எனவே ஒரு சில விமர்சனங்கள் வரும், நாங்கள் என்னதான் செய்தாலும் குறைகளை சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பூமிதான் இது. எனவே நாங்கள் அவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டிய தேவை கிடையாது, காதிலே போட வேண்டிய தேவை கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக பாடுங்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஸ்னேகாவுக்கு வந்த விமர்சனங்களால் தான் அவர் அந்த போட்டிகளில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போனது, கவனச்சிதறலால் தான் வெளியேறினேன் என்கின்ற ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். எனவே உங்களுடைய கவனம் முழுமையாக பாடல்களில் இருக்கட்டும், போட்டிகளில் இருக்கட்டும். இது எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய தேவை கிடையாது. வெல்கின்ற போது உங்களை தேடி எத்தனையோ பேர் வருவார்கள், உங்களை வாழ்த்துவதற்காக எத்தனையோ பேர் வருவார்கள். வென்று முடிசூடி வருகிற போது உங்களை நான் தான் வளர்த்து விட்டேன் என்று சொல்வதற்கு எத்தனையோ பேர் நிற்பார்கள். அவர்களில் எத்தனை பேர் உங்களை வெட்டி விட்டிருப்பார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், உங்கள் உறவுகளுக்கும் தெரியும். எனவே யாரையும் நாங்கள் இந்த இடத்தில் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காக உண்மையான ரசிகர்கள், உண்மையான உறவுகள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பாடுங்கள். இந்த சுற்றிலும் சிறந்த ஒரு பாடகராக உங்களை நிரூபிக்க அன்பான வாழ்த்துக்கள்.